ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே உருளைக்கிழங்கு சிப்ஸு கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக கிரிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்குவோம். ஏன்னா அப்போ தான் சிப்ஸு பொரிக்கும்போது நமக்கு அடியில் பிடிக்காமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாகவே அதில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம சிப்ஸ் போட்டதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அது ஈவனாக எல்லா பக்கமும் இருக்காது. நம்ம இதில் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஊற்றுனோம்னா எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலகலன்னு முறுமுறுன்னு சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கலரும் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எடுக்கும்போதே நல்லா சவுண்டு நல்லா முறுமுறுன்னு சவுண்டு வந்துடும். அதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம சீவி பொரித்து எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சிப்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிரிஸ்பியாக இருக்குது. இது நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.